ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேத வாசனம் புரிஞ்சுக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. ஐசுரனா வாங்குறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம கிட்ட பெரிய காரியம், சின்ன சின்ன காரியம். அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் யார் குழந்தை கத்துதுமா? அல்லேலூயா. சமாதானம் பத்துங்கம்மா. பாருங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டுக்கு உண்மையை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை உள்ள ஒரு மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. வேதத்துல கொஞ்சம் உண்மைக்கு ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரே ஒரு மனிதரை கூட நீங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. யோபு. அப்புறம் கொஞ்சம் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அல்லேலூயா. பாவத்தை விட்டு என்ன பண்ணாரு? ஊனி இந்த என் ஆண்டவன் எல்லாத்தையும் என்ன பண்ண விலக்கி வைக்கல. அல்லேலூயா. எல்லாத்தையும் எனக்கு அனுபவி சொல்லிட்டாரு. அல்லேலூயா. உன்னை தவிர. அல்லேலூயா. அப்படி என்னை யாரும் பார்க்கல நான் நினைக்கல, என்னை என் தகப்பன் பார்க்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. என்னோட கூட நீ சைடுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல யோசேப்போடு கூட யாருமே இல்லை. யோசேப்போ பார்வோனுடைய மனைவி மாத்திரம் தான் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அன்றாட வாழ்க்கையில சாட்சி பெருசு இல்லையா? உன் அந்தரங்க வாழ்க்கையில சாட்சி இருக்கணும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? அல்லேலூயா. யார் என்ன பார்க்கிறா? ஏசப்பா பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி பார்க்கிற பிள்ளைங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தை விட்டு விலகி யோசேப்பு ஓடினதுனால எகிப்து முழுவதுக்கும் பார்வோனை கர்த்தர் அதிகாரியாய் மாத்தினார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, நீ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் என்ன பார்க்கிறாருப்பா. அல்லேலூயா. என்னை யாரும் என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்லை, என்னை படைச்சவர் என்ன பார்க்கிறாரு. அல்லேலூயா. இது பாருங்க, என்னை உயிரோடு சகோதர குழியில போடும்போது எனக்கு இரக்கம் செய்து என்னை பாதுகாத்து என்னை இவ்வளவா என் கூட இருந்த தெய்வம் என்னை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் என்னை வருத்த போது கூட என் தேவன் என்னை விரைக்கல. யோசேப்பு நினைச்சாரு. அல்லேலூயா. சிறைசாலையில யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் வேதத்துல போட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. நீ எங்க இருக்கிறியோ அங்க கர்த்தர் இருப்பாரு. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா கையாளணும். அல்லேலூயா. ஒவ்வொரு அடியும் பத்திரமா எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்ற, நீ என்னை மறந்தா நான் உன்னை மறப்பேன்னு சொன்னா பரவாயில்ல. என்னம்மா சொல்றாரு? உன் பிள்ளைய மறந்துடுவேன்றாரு. அல்லேலூயா. நீ துணிகரமா பாவம் செய்ய செய்ய உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். அல்லேலூயா. பயங்கரமா இருந்த வார்த்தை. அல்லேலூயா. நம்மள மறந்தா சொல்லலாங்க, நான் உன் பிள்ளைய மறந்துடுவேன். நீ என்னை தேடினா நான் தென்படுவேன், நீ என்னை தேடாத போல நான் உன்னை விட்டுருவேன்றாரு. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? பெரிய விஷயம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஆணும் பெண்ணும் உடல் உழைச்சு தப்பு செஞ்சு விபசாரம் செஞ்சதான் பாவம் இல்லை. கண்ணால பார்த்தாலே பாவம். அல்லேலூயா. நம்ம வாய் தவறி நம்ம யதார்த்தமா ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுறதுல பாவம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்க பொருள் ஐயோ அப்படின்னு சொன்னாலே பாவம் தான். பாருங்க, ஐஸ்வர்யவானா தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பா. அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் நேரான
அல்லேலூயா. நம்ம கண்ணு பார்க்கறதெல்லாம் வாங்க தோணும். ஆனா நம்ம கண்கள் இச்சித்ததெல்லாம் என்ன பண்ணும்? உடனே உடனே வாங்கிடணும்னு தோணும். ஆனா அது நம்ம சிக்குண்டு சோதிக்கப்பட்டுருவோமா? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. வாசிக்கமா 18 அதிலேயே. உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். அல்லேலூயா அல்லேலூயா. நீ எதை தீர்மானிக்கிற அதுதான் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவருக்காக பயந்து வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பார்ப்பேன் அப்படின்னா ஆசீர்வாதம் வரும். யார் சொன்னா நான் கேட்க மாட்டேன், நான் பண்றதை தான் பண்ணுவேன், என்னால் எந்த கருத்தை விட முடியாது அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு விதத்துல விழுந்துருவான், தீங்குல விழுந்துருவான். அங்க சொல்றாரு இரு வழி அழகா போட்டுக்குது, இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வழியை செலக்ஷன் பண்ணிக்கோ. போற பாதை சரியா இருந்தா எல்லாம் சரியா நடக்கும். கையில தட்டுவோமே. அல்லேலூயா. ரெண்டே ரெண்டு வழிதான், நல்லதே வச்சுட்டாரு, கெட்டதே வச்சுட்டாரு. அல்லேலூயா. நல்ல பாதையில போனா ஐஸ்வர்யம், கோதுமை, எண்ணெய், மாவு, தங்கம், வைடூரியம் எல்லாம் கிடைக்கும். இந்த பாதையில தீமை, அதுல எல்லா உலக ஆசையும் இருக்கும். அல்லேலூயா. பார்க்கறதெல்லாம் ஆசைப்பட்டுருவோம். அல்லேலூயா. இந்த வழியில போனா மரணம் தான் நிச்சயம். அல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் தான் சொல்லிட்டாரு. நமக்குள்ள உண்மை கொஞ்சம் இந்த 14வது நாள் உபவாசத்துல நம்ம எதுலெல்லாம் உண்மையில தவறு இருக்கிறோம் தெரியாது. நம்ம நாமே ஆராய்ந்து புது வருஷத்துல நம்மளை சீர்படுத்திக்கிறார். அல்லேலூயா. 2024 கண்ட துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள் எல்லாம் மாறி புதிய சிருஷ்டியாய் கர்த்தரை உருவாக்கும்படியே கர்த்தரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற அன்பு பிள்ளைங்க இருதயத்துல தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. இது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, அது இயேசுவுக்காக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமே. இது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, அது இயேசப்பாவுக்காக. அவரை முன்னாடி வைங்க, நீங்க ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. பாவத்தை முன்னாடி வச்ச தோத்துதான் போவோம். அல்லேலூயா. நன்மை தீமை நம்ம கையில தான் இருக்குது. நான் சொன்ன பாருங்க, நேற்று குடுக்கிற கரமா மாறுது நம்ம கையில தான் இருக்குது, ஏந்திர கரமா இருக்குது நம்ம கையில தான் இருக்குது. அல்லேலூயா. இருவர் எல்லாமே ஆசீர்வாதமும் மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ எதை விரும்பியோ அதை புசி பண்றாரு. அல்லேலூயா. 19 வாசிங்கம்மா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தன் நிலத்தை பயிரிடுகிறவன், அல்லேலூயா, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தில் திருப்தி அடைவான். அல்லேலூயா. வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். அல்லேலூயா.